ஹாய், நானும் என் கசினும் ஒன்றா சமைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரெசிபியாக க்ரீமி மஷ்ரூம் ட்ரை பண்ணியிருந்தோம். வார்ம் வாட்டரில் நல்லாவே மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய இதுக்கு கார்லிக் தேவைப்படும். ஸோ நான் பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கார்லிக்கை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணும். இதுக்கு நான் இந்த எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் முடிஞ்சால் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் தேவை. ஸோ நான் அவள் தான் கட் பண்ணேன். இப்படி மாற்றி மாற்றி நாங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிவிட்டு சமைச்சதே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு டோட்டலாகவே 6 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. மஷ்ரூம், கார்லிக், ஆனியன், ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர் அண்ட் லாஸ்ட் வந்து சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வானலில் நல்லா சூடானதும் மொத்தம் 4 பீசஸ் ஆஃப் பட்டர் நாங்கள் வச்சுருந்தோம். அதில் 3 பீசஸ் ஆஃப் பட்டரை அப்போவே போட்டாச்சு. அண்ட் இந்த பட்டரில் நல்லா ஃபைன்லி சாப்டு கார்லிக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் பண்ணியாச்சு. அது நல்லா ரோஸ்ட் ஆனதுமே அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அடுத்தது மஷ்ரூம், அதையும் போட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதை முடித்ததுமே நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுடலாம். அண்ட் இது கூடவே இன்னொன்று தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரே ஒரு பீசஸ் ஆஃப் பட்டர், அதை இந்த டைமில் ஆட் பண்ணி அதோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் மஷ்ரூம் வெந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கரண்டியால் கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது வெந்துருச்சா இல்லையான்னு. அண்ட் வெந்துருச்சுன்னா அதோட தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்லா பட்டர் நல்லா பிரிஞ்சு வரும்போது நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்புலாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதில் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நாங்களே எதிர்பார்க்கல எங்களுக்குள்ளே இவ்வளோ திறமெல்லாம் இருக்கும்னு. புரியுது, நாங்களே இதெல்லாம் சொல்லிக்கூடாது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye bye.